நீங்கள் புதியதாக நெட் சென்டர் ஆரம்பிக்க போகிறீர்கள். நீங்கள் ஆரம்பிக்க போகும் கடைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் ஐடிகளும் எங்களிடம் கிடைக்கும். புதிய பான் கார்டு அப்ளை செய்வதற்கு, தொலைந்த பான் கார்டு எடுப்பதற்கு, பான் கார்டில் புகைப்பட மாற்றம், கையொப்ப மாற்றம், தொலைந்த பான் கார்டில் எடுத்து தருவது போன்றவற்றிற்கு பான் கார்டு ஐடி தரப்படும். மற்றும் கைரேகை வைத்து பணம் எடுத்து தருவதற்கு தேவையான ஐடிகளும், ரீசார்ஜ் செய்வதற்கு தேவையான ஐடிகளும் மற்றும் ஐடிகளுக்கு தேவையான மந்த்ரா டிவைஸ், ஸ்மார்ட் போன் டிவைஸ், மினி மேஜிக் ஏடிஎம் மிஷின், ஆல் இன் ஒன் டிவைஸ் போன்ற அனைத்து டிவைஸ்களும் எங்களிடம் கிடைக்கும். வெற்றிகரமாக தொழிலை தொடங்கி லாபகரமாக செயலை செய்ய மேலே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்வோம். வணக்கம் தோழா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் நம்மக்கிட்ட வசந்தம் ரீசார்ஜ் அப்ளிகேஷன் வாங்கினதும் ப்ளே ஸ்டோர் போயிட்டு எப்படி இன்ஸ்டால் செய்யணும் மற்றும் ஐடி ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் எப்படி செய்யணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரொசீஜர் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? நீங்கள் நம்மக்கிட்ட ஐடி வாங்கினது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு வசந்தம் ரீசார்ஜ்னு டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ப்ளே ஸ்டோர் போயிட்டு வசந்தம் ரீசார்ஜ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும், ஓகேங்களா? ரெட் கலரில் வி சிம்பிள் போட்டு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நாங்கள் உங்களுக்கு வசந்தம் ரீசார்ஜ் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு வசந்தம் ரீசார்ஜ் அப்ளிகேஷனை சிஸ்டத்தில் லாகின் பண்ணுறதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நார்மல் மெசேஜில் நாங்கள் சென்ட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எதுக்காக அப்படின்னா நீங்கள் வசந்தம் ரீசார்ஜ் அப்ளிகேஷனை நீங்கள் உங்களுடைய லேப்டாப்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கு உண்டான யூசர் ஐடி பாஸ்வேர்டு, ஓகேங்களா? நம்ம வசந்தம் ரீசார்ஜ் அப்ளிகேஷனை நீங்கள் சிஸ்டத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க மேலும் தகவலை நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வசந்தம் ரீசார்ஜ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் போடணும், ஓகேங்களா? ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் போட்ட உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 6 நம்பர் ஓடிபி தானாகவே போயிட்டு தானாகவே ரீட் ஆகிடும், ஓகேங்களா? ஆட்டோ ரீட் ஆகிடும். ஆட்டோ ரீட் ஆனதுக்கு அப்புறமா எம்பின் கிரியேட் பண்ண சொல்லும், ஓகேங்களா? எம்பின் கிரியேட் பண்ண சொல்லும். அதாவது இந்த வசந்தம் ரீசார்ஜ் அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு 4 நம்பர் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ண சொல்லும். ஏதாவது ஒரு 4 நம்பர் பாஸ்வேர்டை 2 தடவை கொடுங்க, ஓகேங்களா? 4 நம்பர் பாஸ்வேர்டு 2 தடவை கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் போடணும் இதில், ஓகேங்களா? உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் போடணும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் போட்டுருங்க, சரிங்களா? இதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இகேஒசி பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா இகேஒசி அலர்ட் வந்திருக்கு பாருங்கள், கம்ப்ளீட் யுவர் இகேஒசி. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்து நீங்கள் இகேஒசி பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் செட்டிங் உள்ள போயிட்டு கூட நீங்கள் இகேஒசி பண்ணலாம், சரிங்களா? உங்களுடைய மொபைலில் லாஸ்ட்டாக பாருங்கள், கீழே பாட்டமில் செட்டிங்னு இருக்குது பாருங்கள். செட்டிங்கை கொடுத்தீங்கன்னா இகேஒசின்னு இருக்கும், ஓகேங்களா? அந்த இகேஒசி உள்ள வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இகேஒசி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 இகேஒசி பண்ணணும். கான்டாக்ட் இகேஒசி, ஆதார் இகேஒசி, பேன் இகேஒசி, ஓகேங்களா? இப்போ கான்டாக்ட் இகேஒசி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடி போடணும். கான்டாக்ட் இகேஒசி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடி போடுங்க, ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஜிமெயில் ஐடி போடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஜிமெயில் ஐடி போட்ட உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும், சரிங்களா? உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை போடணும், ஓகேங்களா? மெயில் ஐடி போட்டதுக்கப்புறமா வெரிஃபை கான்டாக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி எடுத்து போடணும். மெயில் ஐடிக்கு அந்த ஓடிபியை போட்டுட்டு வெரிஃபை கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிடும், ஓகேங்களா? அதன் பிறகு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நம்பர், மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே காமிக்கும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் நம்பர் போடணும், ஓகேங்களா? 2வது ஆதார் கேஒய்சி, ஓகேங்களா? ஆதார் கேஒய்சியில் ஆதார் கார்டு நம்பர் போடுங்க, ஓகேங்களா? யாருடைய பேரில் ஐடி வாங்கினீங்க அப்படின்னோ அவங்களுடைய ஆதாரோடைய நம்பர் போடணும், ஓகேங்களா? உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு வெரிஃபை ஆதார் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணணும், சரிங்களா? வெரிஃபை ஆதாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும், ஓகேங்களா? ஆதார் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியும் நீங்கள் என்டர் பண்ணணும். அதன் பிறகு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பான் கார்டு கேஒய்சி, ஓகேங்களா? பான் கார்டு நம்பர் நீங்கள் ஐடி வாங்கும் போது யாருடைய பேரில் ஐடி வாங்கினீங்களோ அவருடைய பான் கார்டு நம்பர் போட்டுடணும், சரிங்களா? அவருடைய பான் கார்டு நம்பர் போட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேனும் வெரிஃபை ஆகிடும், ஓகேங்களா? நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி கொடுத்துடலாம், சரிங்களா? உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரை போட்டு வெரிஃபை பண்ணிவிடுங்க. அப்படி உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இல்லை அப்படின்னா விட்டுருங்க, ஓகேங்களா? இது ஸ்டெப் 1 முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? இகேஒசி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஏபிஎஸ் சர்வீஸ் நம்ம கைரேகை வைத்து பணம் எடுத்து தர்றதுக்கான அந்த ஆப்ஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த சர்வீஸை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 2வது ரோவில் 2வது ஆப்ஷன் ஏஐபிஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஏஐபிஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஐஏபிஎஸ், எஃப்ஏபிஎஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு இப்போ ஐஏபிஎஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பர், ஓகேங்களா? ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ
அந்த மொபைல் நம்பர் போடுங்க. ஓகேங்களா, அந்த மொபைல் நம்பரை போட்டுட்டு கீழே சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடிபி போகும். சரிங்களா, ஆதார் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஐஏபிஎஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஐஏபிஎஸ் சர்வரில் நீங்கள் கைரேகை வச்சு பணம் எடுக்கிறது, மினி ஸ்டேட்மெண்ட் பண்ணுறது, பேலன்ஸ் என்கொயரி பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி ஃபஸ்ட்டு போட்டுட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்துருங்க. சரிங்களா, வெரிஃபை ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஏபிஎஸ் சர்வீஸ் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நீங்கள் கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறது, பேலன்ஸ் என்கொயரி பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஏஐபிஎஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண எஃப்ஏஐபிஎஸை கிளிக் பண்ணுங்கள். எஃப்ஏஐபிஎஸை கிளிக் பண்ண உடனே இகேஒசிங்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த உங்கள் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி போகும். ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி எடுத்து போட்டுட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்துருங்க. வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்ததுக்கப்புறமா எஃப்ஏஐபிஎஸும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இந்த ஓடிபி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடி வாங்கும்போது கொடுத்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். ஓகேங்களா, அந்த ஓடிபி போட்டுட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா டன் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைரேகை வச்சு இகேஒசி பண்ணணும். ஓகேங்களா, இந்த எஃப்ஏஐபிஎஸில் கைரேகை வச்சு இகேஒசி பண்ணணும். ஓகேங்களா, மேலே உங்களுடைய யூசர் ஐடி இருக்கும், கீழே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இருக்கும், கீழே செலக்ட் டிவைஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கைரேகையை வைத்து நீங்கள் இகேஒசி பண்ணணும். உங்களுடைய கைரேகை வைத்து இகேஒசி பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஏஐபிஎஸ்லையும் நீங்கள் காசு எடுக்கலாம். ஓகேங்களா, வித்ட்ராவல் பண்ணலாம், பேலன்ஸ் என்கொயரி பண்ணலாம், மினி ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்கு 2வது ரோவில் 4வது ஆப்ஷன் வாலெட் ரெடீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வாலெட் ரெடீமை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாலெட் டு பேங்க். ஓகேங்களா, வாலெட் இருக்கிற பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இதில் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஆட் பண்ணால் தான் நீங்கள் வாலெட் இருக்கிற பணத்தை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை போடுங்க, உங்களுடைய நேமை டைப் பண்ணுங்கள், உங்களுடைய பேங்கை தேர்ந்தெடுங்க. ஓகேங்களா, நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க்கோட நேமை தேர்ந்தெடுத்து ஆடு கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஆட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இதில் ஆட் ஆகிடும். இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வசந்தம் ரீசார்ஜ் கம்பெனிக்கு ஃபோன் போட்டு இது போல் என்னோடய வாலெட் டு பேங்க், ஓகேங்களா, வாலெட் இருக்கிற பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நான் என்னோடய அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கேன், அதை வெரிஃபை பண்ணிவிடுங்கன்ட்டு நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டு நீங்கள் சொன்னால் தான் அவங்க உங்களுக்கு இந்த ஆப்ஷனை வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா, இது இங்கே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, பேன் கார்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணணும். சரிங்களா, இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, பேங்க் நம்பர் ஆட் பண்ணுறீங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணுறீங்க. அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு உடனே அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, பேன் கார்டு இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நான் இப்போ எப்படி அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்குள்ளே போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட்னு இருக்குது பாருங்கள் ஆப்ஷன். அந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும், 2வது பேன் கார்டு அப்லோட் பண்ணணும், 3வது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வாலெட் ரெடீம் ஆப்ஷன், வாலெட் இருக்கிற பணத்தை மூவ் டு பேங்க், ஓகேங்களா, வாலெட் டு பேங்க் அந்த ஆப்ஷனை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனபிள் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா, மேலும் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் உடனே எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.